சொந்தங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களின் ஒருவன். கடன் பிரச்சனையால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஒரு சின்ன கருத்துக்களை பதிய வைப்பதற்காக இந்த வீடியோ. அதாவது ஒரு சின்ன டைலாக் இருக்குது, இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத இழக்கிறத விட இருக்கிறத வச்சு வாழ்கிறது தான் பாலிசி. அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக கடனில் இருந்து நம்ம மீண்டலாம். வசதி படுத்தவன் கடை வாங்குறதுக்கா பெரிய ஏசி காரில் போகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் கடனை உடனே வாங்கி காரு பைக்கு பந்தவா அப்படி போயிடுவோம். ஆனால் அவனுக்கு பல பிஸ்னஸ் இருக்கும், அவன் அந்த கடனை அடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு வேலை பார்க்குற நம்ம அந்த கடனை அடைக்க முடியாது. ஏன்னா நமக்கு வருமானம் குறைவு. அதனால தான் சொல்கிறேன், வருமானம் என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் நம் கடனை வாங்கி கொண்டு வாழ்க்கையை சீராக ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா நல்லது. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க பேசுவாங்க, மற்றவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காகவே நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் அப்படி தான், மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னுக்காக நம்ம வாழக்கூடாதுங்க. சரி, அப்படியே நம்ம கடனை வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், கட்ட முடியாமல் அந்த 4 பேர்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் அப்போ அந்த நேரத்தில் சிரிப்பான். நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கடனை வாங்குவது தகுதிக்கு மீறி வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படியே கடன் நிறைய நம்ம பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தவறான முடிவுகளை எடுப்போம். இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தவறான முடிவை எடுக்காமல் இருப்பதற்கு மீள்வதற்கு கடன் நம்முடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா வாழ்க்கை சீராக போகும். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. நன்றி, வணக்கம். உங்களின் ஒருவன்.